கைஸ், குட் மார்னிங். நான் உங்கள் எஸ்எம்பி அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் சேனல். ஸோ ஒரு குட்டி சம்பவத்தினால ஈஷா யோகா சென்டர் போகிற வீடியோஸ் ரிலேட் ஆகிடுச்சு. பட் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ அது வச்சுட்டு நான் அங்கே என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு பைக் ரெண்டல் எடுத்துகிட்டு ஈஷா யோகா சென்டர் ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு நிறைய பேரை மீட் பண்ணோம். ஸோ அதை தாண்டி ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம மெயினாக ஈஷா யோகா சென்டர் போவோம். ஸோ அது என்ன இந்த அதியோகி சிலை எப்படின்னா 112 அடி ஹைட்டில் இருக்கிற இந்த ஒரு சிலையை பார்க்குறதுக்கு தான் நாடு விட்டு நாடு நிறைய இடத்துலேருந்து மக்கள் வருவாங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு வண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு இந்த ஒரு சிலையை பார்க்குறதுக்கு. ஸ்பிரிச்சுவலாக இந்த ஒரு சிலையை பார்க்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ அந்த இடமே அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நம்ம யோகா சென்டருக்குள்ளே போனோம். ஸோ யோகா சென்டருக்குள்ளே ஃபோன்ஸ் அலவுட் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்டு போனோன்னா இந்த சூரியகுண்ட் இது ஒரு 20 rupees பே பண்ணிட்டு அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸில் நம்ம இதுக்குள்ளே போய் குளிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது ஒன்லி மென்ஸ்க்காக. ஸோ இங்கே போயிட்டு குளிச்சுட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நெக்ஸ்ட் பிளேஸஸ்க்கு நம்ம ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அந்த தண்ணி சமச்சில்லுன்னு இருக்கும். ஸோ அங்கே குளித்து முடிச்சதுக்கப்புறம் நிறைய பிளேஸஸ் போன தாண்டி எனக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ் என்னென்னா இந்த தியான மண்டபம். இந்த தியான மண்டபத்தோட என்ட்ரன்ஸ்லேயே எப்படின்னா எல்லா ஸ்பிரிச்சுவல் சயின்ஸும் இருக்கும். கிறிஸ்டியனாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், புத்திஸ்டாக இருக்கட்டும், எல்லா சயின்ஸுமே இருக்கும். எப்படின்னா மெடிடேஷன் பண்ணாதவங்க கூட இங்கே மெடிடேஷன் பண்ணலாமாம்மா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸ். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் வெளியே உள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய புல்லட் கார்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த புல்லட் கார்ட்ஸ் எல்லாமே இந்தியன் நேட்டிவ் ப்ரீடு கவுஸ் அண்ட் பஃபெலோஸ் அண்ட் புல்ஸ் இருந்துச்சு. ஸோ அது மூலியமாக தான் நம்மளால் ட்ராவல் பண்ண முடிச்சு. அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஒரு சிலை இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அங்கே பார்த்த இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா விஜய் வரதராஜும் குருபாயும் பார்த்தது தான். எப்படின்னா யூடியூப்பில் ஒரு பெரிய பர்சன் அண்ட் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இவங்க ஒரு மெயின் ரீசனாக இருந்தாங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்மளால் வெளியே வர முடிஞ்சிச்சு. அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்காக ஈஷாலேருந்து இப்போ கிளம்பிட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு வண்டர்ஃபுல்லான வைப் கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஒரு நல்ல ஒரு இடம். அண்ட் சத்குரு டேரெக்டாக போய் மீட் பண்ணலாமனாலும் அவரோட கிளான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப சூப்பரான விஷயம். அண்ட் இதுக்கப்புறம் we are heading to ஊட்டி. ஸோ ஊட்டியில் போயிட்டு நிறைய விஷயம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மனுஷனுக்காக தான் இங்கே வந்திருந்தோம். ஸோ மீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ. அண்ட் ஃபார் ஷோர் சூரிய குண்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அங்கே ஃபார் ஷோர் ஒரு டிப் எடுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எல்லாருக்குமே அதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் வாட்சிங் நவ். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா ஃபார் ஷோர் நான் காமிக்கிறேன். அண்ட் ஊட்டியில் போயிட்டு ஃப்யூச்சரை நம்ம பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஊட்டியில் மீட் பண்ணலாம். பாய். எஸ், ஒரு குட்டி பிரேக் எடுத்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக கவர்டப்பாக இருப்பேன். நான் ஃபேஸில் கேட்குதா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. பட் ஃபுல் கவர்டப்பாக பைக்கில் அந்த பைக்கு 2 பைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்படி மேலே போனால் ஊட்டி 20 kilometers. ஸோ இன்னும் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நைட் மணி 9 o'clock ஆகுது. டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்.
Let's hope for good. ஹாய் காய்ஸ், ஊட்டி ரோடில் நைட்டு இப்போ வந்து டைம் 11 ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து சாப்பாடு வாங்க வந்திருக்கோம். ஏன்னா வந்து நாங்கள் வந்து ரூம் செக்இன் பண்ணது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ செக்இன் பண்ணதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அங்கே வந்து முன்னாடியே ஆர்டர் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து இங்கே ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை எங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதை அங்கே வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஸோ வியூ வந்து பயங்கரமாக இருக்குது. டைம் வந்து 11 ஆகுது. மூக்கெலாம் வந்து ரெட் ஆயிடுச்சு. ஸோ சரியாக பேச முடியல. ரூம் போயிட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரூம் சீரியஸாக சொல்லணும்னா லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டி வரேன். அதுக்கப்புறம் வந்து இதுதான் நான் தெரிலண்ணா இன்சைடு தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஊட்டி வரேன். அண்ட் ஊட்டி வரப்போ வந்து இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சத்தியமாக நினச்சி பார்க்கல. ஊட்டி மலை வந்து 14 பெண்ட்ஸ் இருந்துச்சு. சத்தியமாக வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் வந்து ஈவினிங் டைமில் ஏறுறது வந்து யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப லைக் எலிஃபெண்ட் இந்த மாதிரி வந்து வைல்டு அனிமல்ஸ்லாம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குமா, ரொம்ப டேஞ்சரஸான ட்ரெக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பிளேஸ் வந்து இந்த ஒரு டைமிங்கில் வந்து நம்ம வந்து போனது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விஷயம். அண்ட் ஊட்டியில் நான் பார்த்த ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னென்னா ஊட்டியில் நிறைய பிளேசஸில் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஏடிஎம் இருக்குது. ஸோ வாட்டர் வந்து நம்ம இங்கே வந்து காயின் வந்து போட்டோன்னா இங்கே வந்து நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஏடிஎம் வந்து நான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ சம்திங் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ரூம் வந்து எப்படி இருக்குன்னு ஃபாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன். வி ஆர் ஸ்டேயிங் இன் அ வண்டர்ஃபுல் பிளேஸ் வித் அ வண்டர்ஃபுல் வியூ. செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். எஸ், ரீச்ட் ஊட்டி. இது வந்து ஆன் தி வேல நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா முடியல, செம்ம கோல்டு. டெம்பரேச்சர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 13-14 டிகிரிஸ் இருக்கும். ஸோ ஹியர் வி கோ. ரூம் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் காலையில் மீட் பண்ணுறவங்க எல்லாத்தையும். Until then, SMB signing off from you all from Ooty.